Shalom Kavrim, good evening. Welcome to this Tamil Bible study. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேத ஆராய்ச்சி இந்த ஸ்டடி வகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். We welcome you in the name of Yeshua. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். With all the heavenly blessings, with all the heavenly good things that God has planned for each one of us, we are so blessed to be of service to you. தேவனுடைய பரம ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மோடு இருப்பதாக நாம் இந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் இன்னும் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். And I'm sure that in these series of Bible studies, God has been blessing each one of you all and speaking to each one of you all. இந்த வேத ஆராய்ச்சி இந்த வகுப்பின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நம்புகிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை இந்த வேத வகுப்பின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். In continuation of studying the Gospel of Mark, we finished chapter 2 last when we had met. போன வாரம் வரை நாம் இந்த தொடர்ச்சியாக இந்த வேத வகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். அதன்படியாக போன வாரம் மார்க்கு 2ஆம் அதிகாரம் வரை நாம் நிறைவு செய்திருந்தோம். Today, please take your Bibles and we're going to study from chapter 3 of the Gospel of Mark and try and cover as much as we can. இன்று நாம் மார்க்கு சுவிசேஷத்தின் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் முடிக்க பார்க்கலாம். Okay, so in chapter 3, we read an incident that the Bible is narrating to us about a certain miracle that Jesus is doing in the synagogue. இந்த 3ஆம் அதிகாரத்துல எப்படி பார்க்கிறோம் என்றால், ஜெப ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்வதாக இதிலே இந்த ஒரு பகுதியாக இது தொடர்ந்து வருகிறது. And there's a very specific interaction between the scribes and the Pharisees and Jesus about this miracle that he is going to accomplish and to do. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் இடையிலே நடந்த விவாதத்தை பற்றியது இந்த இடத்துல வருகிறது. And we will try our best to put this into a complete Hebrew context so you all will understand this better. இதிலே நாம் எந்த விதத்திலே நாம் பார்க்க போகிறோம் என்றால், இதை எபிரேய சிந்தையிலே எந்த விதமான காரியம் இதிலே வருகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வித எபிரேய நோக்கத்திலே நாம் வாசிக்க பார்க்கலாம். Verse 1 says, and he entered again into the synagogue, and there was a man there which had a withered hand. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக துவங்குகிறது. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். Now this man who had a withered hand was somebody who either was probably and most probably born with a withered hand, or he would have met with a casualty or something that would have caused his hand to become malfunction. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் சூமின கையையுடைய மனுஷன் என்று பார்க்கிறோம். இந்த சூமின கையையுடைய மனுஷன் ஒருவேளை பிறக்கும் பொழுதே அவ்விதமான ஒரு ஊனத்திலே பிறந்திருக்கலாம். இல்லாவிடில் அவனுடைய வளரும் பருவங்களிலே ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரச்சனையில அவனுக்கு அந்த கை ஒருவேளை துண்டிக்கப்பட்டிருக்கலாம். முற்றிலுமாக அவன் சூமின கையுடையவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். So we don't really know, but most probably he was born with a deformity, and this deformity now is something that we're going to concentrate on and understand. இப்போ இந்த இடத்துல சூமின கையின் இருக்குது இல்லைங்களா? பெரும்பான்மையாக அவ பிறக்கும் போதே ஒருவேளை அந்த விதமான சூமின கையோடைய பிறந்திருக்கலாம். இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கலாம். A second thing is that Jesus is entering the synagogue and it is Shabbat. It is Shabbat morning, which is a Saturday morning. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில் என்ன பண்றாரு? அவர் ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த ஜெபாலயத்துல பிரவேசிக்கிற நாள் ஓய்வு நாளின் காலையாக இருக்கிறது. ஒருவேளை அது சனிக்கிழமை நாளாக இருந்திருக்கலாம். And all the people there were expecting something to happen because wherever Jesus goes, something miraculous happens, isn't it, friends? அதாவது இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அற்புதம் நடக்குது இல்லைங்களா? அதனால இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது அற்புதம் நடக்குமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு இல்லையா? அதனால அப்படி மக்கள் பாக்குறாங்க. So where everybody's intention and kavanah and concentration was supposed to be on Shabbat prayers and praise and reading of the Torah, everybody was looking at Yeshua as to what he was going to do.
எல்லாரும் எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்திருக்கணும்னா அது ஒரு ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாளின் ஜெபம் என்ன, மோசேயினுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் இதுல விஷயங்களை பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுக்கு என்ன செய்ய போறார், என்ன பண்ணுவாருன்னு அவரை மேல எல்லாரும் நோக்கமாக இருக்கிறார்கள். You see, they were just waiting to accuse Jesus about how Jesus operates in this world. அவங்க தயாராக இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல ஏதாவது ஒரு குற்றம் சாட்டணும் அப்படின்ட்டு அதை அவரை பார்த்துட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. But little did they understand and realize that the Jewish sages had made halakha and laws how to operate within the Shabbat, and they were trying to trap Jesus in that same situation. இப்போ ஓய்வு நாள்ல என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு விதமான கட்டளைகள் இருக்கிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில எவ்விதமாக அவர் செயல்படுவார், அதை நம்ம எப்படி குற்றம் சுமத்தலாம், இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் அங்க பார்த்து சிந்திச்சு கொண்டு அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். If you read the literature of the sages, that is in the Mishnah and the Talmud and all these books, it says very clearly that to save a life takes precedence over Shabbat. Sorry, Murray? To save a life? It takes precedence. That means it takes more importance than keeping the Shabbat. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல எல்லாத்தையும் பாக்குறோம், நிறைய விஷயங்கள்ல ஓய்வு நாள் பற்றி நிறைய வந்தாலும் மனுஷனை காப்பாத்துறது தான் ஓய்வு நாளை விடவும் பிரதானமான ஒரு காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். It is the law of the Jewish sages themselves that saving a life on the Shabbat is more important. You're allowed to break the Shabbat if it involves life. பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றாங்க, நிறைய இடத்துல பாக்குறோம் அப்படின்னா, ஓய்வு நாளை கடைபிடிப்பதை காட்டிலும் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுவது மிக மிக முக்கியமானது. ஓய்வு நாளுடைய அந்த கற்பனையை மீறினாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு மனிதனுடைய உயிர் அந்த இடத்துல காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. So they knew the laws of the Shabbat. Jesus also knows the laws of the Shabbat, but they're trying to accuse him thinking that Jesus doesn't know the laws of the Shabbat. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மோசேனுடைய நியாயப்பிரமாணம் இந்த ஓய்வு நாளில் எவ்விதமான கற்பனைகளை கடைபிடிக்கணுங்கிறது பரிசேயர்கள், இந்த வேத பாரகர்கள் இவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த கட்டளைகளை எப்படின்னு தெரியும். ஆனா இவர் இவங்க இயேசு கிறிஸ்துவ இந்த விஷயமா அவருக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இந்த காரியத்தை பண்ணுனா அவர் மேல குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. For a Jewish person to keep the Shabbat, there were a whole lot of do's and don'ts which were enacted by the rabbis and the sages, and things that were allowed and things that were not allowed. இப்போ இவங்க தான் இந்த பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் இருக்கிறாருங்களா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவங்க எல்லாம் தான் என்ன பண்றாங்க, ஓய்வு நாளில எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்க கூடாது, எது அனுமதிக்கப்பட்டிருக்குது, எது அனுமதிக்கப்படல, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்னு இவங்க தான் தொகுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. So they thought that they would trap Jesus into the situation and accuse him, thinking that people would not know the laws of the Shabbat, or Jesus himself would not know the laws of the Shabbat. இப்போ இந்த இடத்துல அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம விஷயம் பண்ணினது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு எதை ஓய்வு நாள் எதை கடைபிடிக்கணும், எதை கடைபிடிக்க கூடாது, எது அனுமதிக்கப்பட்டிருக்கு, எதை அனுமதிக்கப்படலை, இந்த மாதிரி விஷயங்கள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. அதனால அவர் ஏதாவது பண்ணாருன்னா அவரை நம்ம குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. Read verses 1 to 3. இப்போ 3ஆம் அதிகாரம் முதல் 1 3 வசனங்களை வாசிக்கிறேன். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி, He told the man of the withered hand, stand forth. That means, Jesus was very aware of all the intentions. அப்போ இயேசு கிறிஸ்து 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சூம்பின கையோட மனுஷனை பார்த்து எழுந்து நடுவே நில்லுன்னு சொல்றாரு. ஆண்டவர் எல்லாமே தெரியும், சுத்தி என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்குது, இதை பற்றி எல்லாத்தையும் தெளிவா இயேசு கிறிஸ்து அங்க பார்த்துட்டு தான் இருக்கிறார். So now he's playing into their hands, but he's going to rebuke them. He's going to rebuke the Pharisees according to their own law. இப்போ பரிசேயர்களுடைய சட்டத்தை கொண்டே அவர்களையே இயேசு கண்டனம் பண்ணுவதற்கு அவர்களை பார்க்கிறார். And I want you to understand very clearly
that Jesus is not against the Pharisees. He is not fighting against them. He is working with the Pharisees, but the Pharisees do not understand it. இப்போ நல்லா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கு எதிரானவர் அல்ல, பரிசேயர்களுக்கு எதிர்த்து நின்று அவர்களோடு வாதாடுபவர் அல்ல. அவர் பரிசேயர்களோடு தான் நிற்கிறார். ஆனால் இதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இது நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும். But this is a jealousy. This is a spiritual jealousy that is burning inside the Pharisees and the scribes. இப்போ பரிசேயர்களுக்கு வேதபாரர்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒருவித பொறாமையா இயேசு கிறிஸ்து மேல உருவாகுது. என்னன்னா ஒரு ஆவிக்குரிய பொறாமைன்னு கூட சொல்லிடலாம். அந்த விதத்துல இயேசு கிறிஸ்து பார்த்து பொறாமை கொள்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். You see, in their hearts they know and they understand the divinity of Jesus. What? In their hearts they know the divinity of Jesus, and they know and they accept what Jesus is doing, but it's very difficult for them to vocally and publicly acknowledge it. இப்போ அவங்களுடைய பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய இருதயத்தில அவர்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெய்வீக தன்மையுடையவர் என்று, அவர் செய்யற காரியங்கள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்றும், அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அவர்களுக்கு மனதிலே நன்றாக ஆழமாக தெரியும். அதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பொது இடத்திலே ஜனங்களோடு அதை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் மனங்கள் ஏற்கவில்லை. It's simply burning jealousy, nothing else. சொல்ல போனா அவரோட இருதயம் அந்த பொறாமையினால எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல்னால இயேசு கிறிஸ்துல இருந்து கொண்டிருக்கிறது. Do you know the hatred and the jealousy that the children of Jacob had for Joseph? It's the same thing that's happening out here. இப்போ யாக்கோபின் மகனான யோசேப்பை பார்த்து அவருடைய சகோதரர்கள் எவ்விதமான ஒரு வெறுப்புணர்வும் காழ்ப்புணர்ச்சியும் அந்த பொறாமையும் கொண்டிருந்தார்களோ அதே விதமான வெறுப்பு, இந்த காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல இந்த பரிசேயர்களுக்கு வேதபாரர்களுக்கு உருவாகுது. So what's happened with Joseph and his brothers is happening with the Jewish people and Jesus here now. Jesus is trying to explain truth to them, but they're looking at Jesus with a jealousy, and the jealousy is clouded their reasoning. They're not able to accept him. அதாவது எப்படி அந்த யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள் மேல யோசேப்புக்கு மேல அந்த சகோதரர்களுக்கு அந்த ஒரு வெறுப்புணர்வு இருந்ததோ அதே போலதான் இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல திருப்பிட்டு நிக்கிறாங்க. அதே ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்வு தான் இருக்குது. அதனாலதான் என்ன நடக்குது, அந்த பொறாமையே ஒரு மேகம் போல அவர்கள் மேல சுற்றப்பட்டிருக்கிறதுனால அவர்களால் அதை உடனே இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து அவரோட இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. So he asked them a question according to their own law. You have to understand what's happening out here. He asked them a question according to their own law. இப்போ என்ன நடக்குதுன்னா அவர்களுடைய இருக்கிற சொந்த விஷயங்களை பற்றி அந்த ஓன் விஷயத்துல மட்டும்தான் அவங்க கேள்விகள் கேட்கிறாங்க. Now you will ask me, from where does the law come? இப்போ நம்ம என்ன பார்த்து நீங்க கேட்கலாம், இந்த சட்டம் எங்க இருந்து வந்துச்சு, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? And what has the law got to do with what God gave to Moses at Mount Sinai? இப்போ இயேசு கிறிஸ்து மோசே கிட்ட அந்த சீனாய் மலையில கொடுத்த அந்த சட்டங்களால எங்க போச்சு? All law comes from Torah, but all Torah is not law. எல்லா சட்டங்களுமே மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துல தான் வந்தது. ஆனா மோசேனுடைய நியாயப்பிரமாணம் இதுல இருக்கிற எல்லா வித சட்டத்திலாலும் வரவில்லை. This is a very profound statement which I made, and I'm going to explain this to you very clearly today. Whenever the Bible uses the word law, it means it is derived from Torah, but it is not all Torah. அதாவது நான் உங்களுக்கு மிக நேர்த்தியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்ம வேதத்துல எங்க சட்டம் அப்படின்லாம் பாக்குறோமோ அது மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துல தான் உருவாச்சு. ஆனா மோசேனுடைய நியாயப்பிரமாணம் எல்லாமே சட்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. So to explain this to you in very clear language is that a simple instruction, when it is applied to human life in different ways, becomes law. இது நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும், தெளிவா சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற அன்றாட வாழ்க்கையிலே நாம் எந்தெந்த விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இதன்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே சட்டம். Or let me take an example. In the 10 commandments, God says, you shall honor your mother and father.
இப்போ உதாரணமா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம வந்து அந்த 10 கற்பனைகள்ல ஒரு கற்பனையை பார்க்கிறோம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. That is a mitzvah, okay, and that is something to be obedient about. It's an instruction. Something to be Obedient, and it's an instruction. இப்போ இந்த நேரத்துல பாக்குறோம் அப்படின்னா இது சொல்லப்பட்ட கட்டளை கமாண்ட், இந்த கற்பனையானது, இந்த கட்டளையானது சொல்வதை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற அர்த்தம் கொள்கிறது. Now, how do I apply it to my life? இப்போ கேள்வி என்னன்னா, இதை நான் என்னோட வாழ்க்கையில எப்படி இதை அபியாசப்படுத்தி நான் வாழ்வேன்? If I take that one instruction that God gave and I sit down and I start thinking about it and thinking about my life with my parents, then I'm going to come out with a whole lot of questions. இப்போ தேவனுடைய கற்பனையை நான் வாங்கிட்டேன். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாகங்கிற கற்பனையை நான் வாங்கிட்டேன். நான் என்ன பண்றேன், நான் அமர்ந்து அந்த விஷயங்களை குறித்து சிந்திச்சு பார்க்கிறேன். சிந்திச்சு பார்க்கும்போது இது எப்படி கடைபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கேள்விகள் எனக்குள்ள வரும். Okay, now I want to apply honoring my mother and father in my life, but then I will come to a conclusion that, you know, my mother is not a loving person. What do I do? Or my father is a cruel person. How do I adjust with him? Or my parents don't give me attention. And now the situation is growing in so many ways that I have to intellectually get involved in loving my parents and finding a way how I need to apply it. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற கற்பனையை என்னுடைய அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் நான் வந்து அதை கனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, என்னோட அம்மா வந்து என்ன கிட்ட நெருங்க விடுறது இல்ல, என்னோட அப்பா ரொம்ப ஒரு கொடூரமான மனுஷனாக இருக்கிறாரு, என்னோட பேரண்ட்ஸ் வந்து என் மேல ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. ஆனாலும் நான் அறிவுபூர்வமாக சிந்தித்து எப்படியாவது இந்த கற்பனையை நிறைவேற்றும் விதமாக அவர்களை நான் அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு நான் வருவேன். Or you look at your brother and the Bible says you shall love your brother, but your brother is a thief and he's a cheat and he's all the time making a fool out of you. How would you adjust your life with your brother? How would you love him? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை நீ நேசிக்கணும்னு சொல்றாரு. ஆனா என் சகோதரன் வந்து ஒரு திருடனா இருக்கிறான், ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், இப்படி ஒரு வித்தியாசமானவனா இருக்கிறான். ஆனா எப்படியாவது அவனை நேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அவனை நேசிப்பதற்கு நான் முயற்சி செய்து அந்த கற்பனையை நான் நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்ற முடியும்? So a simple instruction that God gave now becomes many levels of interpretation and application because human nature is very complex. இப்போ என்ன நடக்குது, நமக்குள்ள நிறைய கேள்விகள், எப்படி இல்ல இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வரும் பொழுது நம்ம மனித சுவாபமே அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி கேள்வி வரும்போது எப்படி எல்லாம் இது பண்ண முடியும், எப்படிதான் நிறைவேற்ற முடியும், நம்ம கடைசியில யோசிக்கிறோம். Let's take another example. இப்போ நம்ம loving my parents. Loving my parents, but I being the eldest son of my house, my parents have not put my name on the will. Sorry, More, can you come again, please? I'm saying I'm being the eldest son of the house, but my parents have not put my name on the will. இப்போ என்னோட வீட்டுல என்ன நடக்குதுன்னா, எனக்காக வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து உயில் எழுதுறாங்க. நல்ல கவனிங்க, தமிழ் மக்கள் நமக்கு தெரியும் உயில் எழுதுறது அப்படிங்கிறது. அப்போ நான் வீட்டுல மூட்டவனா இருக்கிறேன், ஆனா என் பேர்ல வந்து என் வீட்டுல இருக்கிறவங்க உயில் எழுதல, உயில்ல என் பேரை கொண்டு வரல. நான் எப்படி அவங்களை நேசிக்க முடியும்? So I'm going to go to my parents with a grief and I'm going to talk to them. I'm going to fight with them. இப்ப என்ன பண்றேன், எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கவலையில போயிட்டு என் பேரண்ட்ஸோட நான் பேசுறேன், சண்டை போடுறேன். ஏன் இப்படி என் பேரை வந்து எழுத முட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட சண்டை போடுறேன். How do I love my parents that God has instructed me to? எப்படி வந்து இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு, நான் எப்படி போய் அவங்களை நான் கனம் பண்ணுவேன்?
we are left with a problem. It's a very complex situation. இப்போ வந்து நமக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். So when God gave the instructions to Moses, the people came to Moses and said, Moses, okay, God is giving us the 10 commandments, but how do we apply it to our lives? இப்போ மோசே ஆண்டவர் எல்லாம் கற்பனையிலும் கொடுத்துறாரு. மக்கள் எல்லாம் போயிட்டு ஒரு கேக்குறாங்க, மோசே இந்த 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நீ எப்படி இத்தனை நான் வந்து பின்பற்ற முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. And we read in Exodus chapter 19 that Moses was sitting from morning to night judging the people. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சு பார்க்கிறோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்களை நியாயம் தீர்ப்பதற்காக மோசே இந்த இடத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறார். And when he was sitting judging the people, that means he was interpreting the instructions for people to understand how to apply it to their lives. இப்போ அவர்களை நியாயம் இருக்கிற சூழ்நிலையில இந்த மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்த எல்லா நியாயப்பிரமாண கற்பனைகளையும் அவர் மனசுக்குள்ள வச்சு என்ன பண்றாரு, அவர்களுக்கு இன்ச் பை இன்ச் என்ன பண்றாரு, அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறவராக எல்லாவற்றையும் இன்டர்பிரேட் பண்ணி அவர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். So each generation after that interpreted it and applied it and interpreted it and applied it to their lives. And by the time it came to our Lord Jesus, it became very complex and it became very redundant and it became very difficult to apply and to understand. இப்போ அந்த சூழ்நிலையில மோசே வந்து எப்படி அதை விளக்கி ஒரு 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 பைபிளுக்கு வந்து ஸ்டடி பைபிள் கன்கரன்ஸ் எழுதுற மாதிரி விளக்கி அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி தலைமுறைக்கு ஒவ்வொரு தலைமுறையும் அவர்கள் இன்டர்பிரேட் பண்றாங்க, தன்னோட வாழ்க்கையில அபியாசப்படுத்துறாங்க. வேற ஒரு தலைமுறை இன்டர்பிரேட் பண்றாங்க, தன்னோட வாழ்க்கையில அபியாசப்படுத்துறாங்க. இப்படி கண்டினியூஸா வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வருகிற சூழ்நிலையிலே இவர்கள் பண்ற இந்த இன்டர்பிரேஷன் என்ன ஆகுது அப்படின்னா முற்றிலுமாக சாரமற்று போகிறதாக இருக்கிறது. அது வந்து இப்போ வேறு அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கும் கஷ்டமா இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. Friends, we have the same problem today in our families and in our problems also. We go to our pastors or we go to our priests or we go to our elders and we sit with them and say, please, can you explain to me? I have this problem. Can you please tell me what is the best way forward? And we take instructions from them or the interpretation of God's instructions. எனக்கு அன்பான நண்பர்களே, இதேதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனை, நம்முடைய ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனைனா நம்ம என்ன பண்றோம், நம்ம போயிட்டு பாஸ்டர்கிட்டயோ வேற ஏதாவது போதகர்கிட்டயோ பைபிள் டீச்சர்கிட்டயோ போயிட்டு உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகள் அவர்கள்ட்ட விளக்கி சொல்லிட்டு, எனக்கு இது புரியல பிரதர், எனக்கு இது சொல்லுங்க, இதுல என்ன சொல்ல வராங்க, ஆண்டவர் எனக்காக என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறத நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். So friends, nothing has changed from 3,500 years till today. It's the same. எனக்கு அன்பான நண்பர்களே, 3500 வருஷமா இதுல இருந்து எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. So there was another commandment that God gave, thou shalt not steal. இதே போலதான் ஆண்டவர் இன்னொரு கற்பனை கொடுக்கிறாரு, களவு செய்யாதிருப்பாயாக. Now let's try and interpret thou shalt not steal. இப்போ களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கறத எப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்றது? We have two people living close by to each other. One is Ezekiel, the other one is Yehuda, neighbors. இப்போ எடுத்துக்கலாம், ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் எசேக்கியேல், இன்னொருத்தர் யூதா. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பக்கத்துல வீட்டுல வசிக்கிற நெய்பர்ஸா இருக்கிறாங்க. Yehuda's tree is on the border of Ezekiel's land. இப்போ யூதாவினுடைய மரம் எசேக்கியேலுடைய வீட்டு ஓரத்தினுடைய அந்த எல்லையில அது இருக்கு. And all the apples that are falling from Yehuda's tree is falling into Yehuda's land. எசேக்கியேல்ஸ் land. Ezekiel's land. இப்போ யூதா வளர்த்துற அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து பழங்கள் எல்லாம் எங்க விழுகுது அப்படின்னா எசேக்கியேலோட வீட்டுல விழுகுது. So Ezekiel comes and picks up the apples and he starts eating it. Then Yehuda gets up and says, you're eating my apples. So Ezekiel says, no, it's fallen in my land. I picked it up from my land. So it's my apples. இப்போ அந்த கீழே விழுந்த பழங்களை எசேக்கியேல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யூதா என்ன சொல்றான், இங்க பாரு, அது என்னோட பழம், என் மரத்துல தான் விழுந்திருக்குது, நீ எடுத்து எதை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும் பொழுது எசேக்கியேல் சொல்றான், இல்ல இது என்னோட லேண்ட்ல தான் விழுந்துச்சு, அதைத்தான் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். So both of them decide to go to the judge and present the case before the judge. Who owns the apples? Who owns the trees? இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ஒரு நீதிபதி, ஒரு நியாயாதிபதிட்ட போய் உட்கார்ந்து
இங்க பாருங்க, இது வந்து இந்த இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ இந்த ஆப்பிள் பழத்தை யாரு சொந்தம் கொண்டாடுறா அப்படின்னு கேக்குறாங்க. Please tell us, according to the law and the commandments and instructions God is given to us, please make a judgment between me and Yehuda and me and Ezekiel. Please, இப்போ I have to எசேக்கியேலுக்கு apply the constructions to my life. இப்ப என்ன பண்றாங்க, இந்த களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கமாண்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. சத்தியத்தின் அடிப்படையிலேயே, சட்டத்தின் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலேயே எங்க இருவருக்கு நியாயம் தீருங்கள். நாங்க இந்த ஆப்பிள் வந்து யாருக்கு சொந்தமானது, நீங்க எனக்கு நியாயம் தீர்க்கணும். சட்டத்தின் அடிப்படை நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு நீங்க நியாயம் தீர்க்கணும்னு கேட்கிறாங்க. So friends, the problem is that the root of all problems is that disobedience to the instructions of God in the first place. Can you come again more? The root of all problems is disobedience to the instructions and Torah of God. தேவன் கொடுத்த இந்த நியாய பிரமாணத்தின் மேல இருக்கிற கீழ்ப்படியாமைதான் இந்த பிரச்சனைகளின் வேறாக இருக்கிறது. Simple obedience makes a great difference to human life. மனித வாழ்க்கையில ஒரு சிறிய கீழ்ப்படிதல் தான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. When we are disobedient to God, then we complicate our relationships, and therefore we sin. And when we sin, now we have to create laws to keep humanity in check. இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிங்க. தேவனுடைய கீழ்ப்படியாமையை மீறுகிறதுனாலே நாம உறவுகளிலே பிரச்சனையை கொண்டு வருகிறோம். அப்ப என்ன நடக்குது? நம்ம பாவம் செய்யறோம். நம்ம பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக சட்டங்களை உருவாக்குகிறோம். இப்ப சட்டங்களை பின்பற்றது மூலமா தேவன்கிட்ட நம்ம எப்படி போறதுங்கிற விஷயத்துக்கு நம்ம வருகிறோம். So God had instructed the Jewish people to appoint judges to judge them in righteousness and in honesty, because the human race will always take the instructions of the Lord and complicate it and complicate their lives. இப்போ மனுஷங்க தேவனுடைய கற்பனைய எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அதை எப்படி பின்பற்றுன்னு தெரியாம அவங்க அதை காம்ப்ளிகேட் பண்ணி ஒரு விதமான பிரச்சனைக்குரிய சூழல்ல மாற்றி அமைத்துட்டு இருக்கிறதுனாலதான் தேவன் என்ன செய்யறாரு? நியாயாதிபதிகளை அமர்த்தி அவர்களை நியாயம் தீருங்கள் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. So all the complex laws that we read among the Jewish people are the laws that has evolved over years, that comes from a very simple instruction, but we need it because we have to keep our society safe. இப்போ ஆண்டவர் அந்த கொடுத்த கற்பனைகள் என்ன காலமா அதை மாத்தி இன்டர்பிரட் பண்ணி மாத்தினதுனால என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமா அது இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதமான சூழலுக்குள்ள நம்ம அதை மாற்றி அமைத்து விடுகிறோம். Why do we need laws, and why do we need rules and regulations in our lives? நம்முடைய வாழ்க்கைக்கு சட்டங்களும் இந்த மாதிரி கற்பனைகள், கட்டளைகள் இதெல்லாம் ஏன் நமக்கு தேவை? Just think that tomorrow we have a society or a country that does not have an army, it does not have a police, and it does not have a judicial system. ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நம்ம நம்ம நாட்டுக்கு ஒரு விதமான நாட்டை நம்ம உருவாக்குறோம், இல்ல அந்த நாட்டுக்கு போகிறோம். அங்க வந்து ராணுவம் இல்ல, அந்த நாட்டுல வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அந்த நாட்டுல நீதிபதி, நியாயாதிபதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. Is it possible? Do you think you will have a safe life? இப்போ அப்படிப்பட்டதான இடத்துல நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? You will not be able to leave your house. உங்க வீட்டை விட்டு கூட உங்களால வெளியே போக முடியாது. There will not be a single shop that's going to be open. Every jeweler shop will be robbed, ransacked, broken, and thieved from. எந்த ஒரு நகை கடையும் திறந்திருக்காது. எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். திருடங்க வந்து திருடி அடிச்சு நாசம் பண்ணிருப்பாங்க. The streets will be dangerous. Your parents, your sisters, mothers will not be able to go out. எல்லா தெருக்களும் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும். நம்ம அம்மாக்கள், சகோதரிகள் யாருமே என்ன பண்ண முடியாது, வெளியே போயிட்டு வரவே முடியாது. The culprits cannot be caught because there is no police, and they will not be able to be judged or go to jail because there are no judges. குற்றவாளிகள்
அவங்கள பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடும். ஏன்னா அவங்க போலீஸ்ல அவர்களுக்கு ஏற்ற விதமான தண்டனை கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா அங்க வந்து நீதிமன்றம் இல்லை. And this is because humanity needs to feel safe. So we have to create an environment and we have to create a judicial system so that we look after each other and look after society. நம்ம மனுஷங்க பத்திரமா இருக்கணும். நம்முடைய சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய அந்த என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலை ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த விதமான சட்டங்கள் இதையெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. So even the 10 commandments that God gave the Jewish people, those 10 commandments were applied to people, and those things were codified and made into laws to govern the nation of Israel. இப்ப இந்த 10 கற்பனைகள் வந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்டது, மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் பாதுகாப்பானதாகவும் உண்மையான மக்களாகவும் இருப்பார்கள். அதன் மூலமாக ஒரு தேசத்தை தேவன் நல்ல விதமாக உருவாக்க தேவன் அதை வைத்திருந்தார். So know this, that if you have a judicial system and you have a law of the land, it has been approved of God, my friends. கண்பான நண்பர்களே, உங்களுக்கு ஒருவேளை இந்த விதமான நீதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சில சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலோ, ஏதாவது விதிமுறைகள் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தாலோ, அது தேவனால நமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. So what happened to the Jewish people is also happening to us, because we are trying to apply the instructions of God to our lives, but we need the law to keep us safe. இப்போ யூதர்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடந்ததோ அதேதான் நமக்கும் நடக்குது. தேவனுடைய கற்பனைகளை நாம கை கொண்டு இருக்கும் பொழுது, அதப்படி நம்முடைய வாழ்க்கையில அப்ளை செய்து அதை வாழும் பொழுதுதான் அது ஒரு சேஃபர் சைடாக நமக்கு இருக்கிறது என்பதை நமக்கு கற்றுக்கொள்கிறோம். That is why I said in the beginning, all law comes from Torah, but not all Torah is law. இதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த சட்டங்கள் எல்லாம் அந்த நியாயப்பிரமாணம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இருந்துதான் வந்தது. ஆனா மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எல்லாமே சட்டங்கள் அல்ல. Now if you read verse 4 in this chapter, you will understand how Jesus is asking them this question. Read verse 4. இப்போ 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு புரிதலோடு அவர்களுக்கு அந்த கேள்வியை வைத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். He says, is it lawful to do good on the Shabbat or to do evil, to save life or to kill? But they held their peace because Jesus cornered them with a question of the law, not the question of the Torah. இப்போ நன்றாக கவனிங்கள். நம்ம தமிழ் வசனத்துல பார்க்கிறோம், எது நியாயம் அப்படின்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து எதை வச்சு அவர்களை கார்னர் பண்றார் அப்படின்னா நல்லா கவனிங்க. அவர் வந்து நியாயப்பிரமாணம், மோசேயினுடைய கட்டளை, கற்பனைன்னு சொல்லாம இந்த சட்டம் அப்படிங்கிற விஷயத்தினாலதான் அவர்களை பிடித்து அவர்களை கார்னர் செய்கிறது போல இந்த வருகிறது. எது நியாயம் என்று கேட்கிறார். So covering, when God gave the instruction to the Jewish people, keep the Shabbat, guard Shomer Shabbat, guard the Shabbat. It was a simple instruction. But the Jewish people made different and so many laws so that the people will not violate the Shabbat. இப்போ என்ன நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க நண்பர்களே, இந்த இடத்துல அவர் வந்து நியாயம்னு சொல்றதுனால, இப்ப யூதர்கள் அந்த மக்களுக்காக ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஓய்வு நாளை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாவற்றையும் குழப்பி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விதமா மாற்றி வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் கற்பனையில ஓய்வு நாளை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு மொத்தத்தையும் வந்து குழப்பி வச்சிருக்கிறாங்க. So they were trying to trap Jesus in the law, but Jesus was operating in the Torah. இப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி கார்னர் பண்ணா அந்த சட்டங்கள் தான் இருக்குதே, ஓய்வு நாள், நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒன்னா வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதனால மொத்தமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தோரான என்ன, சட்டன என்னன்னு பிரிச்சு அதை பகுத்து பேசுகிறவராக இந்த இடத்துல காணப்படுகிறார். So he turns to them and says, isn't it lawful, isn't it written in your own Torah that it's lawful to save a life on this day? That saving a life takes precedence over breaking the Shabbat. இப்போ நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இப்படி பகுத்து அந்த சத்தியத்தை, இதுதான் இன்டர்பிரேஷன் பாக்குறோம் இல்லைங்களா? பகுத்து அந்த இடத்துல பேசுறாரு, இது நியாயம் இல்லையா?
தோரால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஓய்வு நாளை கடைபிடிப்பதை பார்க்கிலும் ஒரு மனுஷனுடைய உயிரை காப்பாத்துவது முக்கியம் போட்டிருக்கு இல்லையா? தோரா எது, நியாயம் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத இந்த இடத்துல பகுத்து பேசுகிறவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். But when they understood that he had trapped them in their own trap, they held their peace and they were burning with jealousy and anger. இப்போ அவர்கள் சொல்ற அந்த வாயாலேயே அவர்களுடைய வார்த்தைகளால இயேசு பிடிச்சு அவர்களை திரும்பி கேட்டதனால அவர்கள் பதில் பேசக்கூடாமல் இருந்தார்கள். ஆனா அவர்களுடைய உள்ளமோ இயேசு கிறிஸ்துவின் மேல எதிராக அந்த பொறாமையினால அவர்கள் இருதயம் எரிந்து கொண்டிருக்கிறது. And then he waited for an answer and none of them gave an answer. So he turned to the man and he said, stretch forth your hand. And as he stretched forth his hand became normal again. Praise God. இப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து ஏதாவது பதில் சொல்லுவாங்களான்னு பாக்குறாரு. அவர்கள் பதில் பேசாதனால ஆண்டவர் திரும்பி அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் அந்த கையை நீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ அவனோட மனுஷன், அந்த சூமன கையோட மனுஷன் நல்ல கை போல மாறுகிறது. more I want to read verse 5. Yeah. இப்போ 5ஆம் வசனத்துல அந்த விஷயங்கள் வருகிறது, பார்க்கலாம். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. So friends, I hope you have understood how the New Testament, how you need to read the New Testament in the right context to understand what's happening exactly. நண்பர்களே, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படின்னா, நம்ம புதிய ஏற்பாட்டு விஷயத்தை எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டினுடைய கண்ணோட்டத்திலே புதிய ஏற்பாட்டு விஷயத்தை எந்த விதமான சிந்தனையிலே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now read verse 6, 7 and 8. 6, 7, 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோட கூட ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். till 8 முறை till 8. கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். So we have seen a very human and physical aspect and human interaction, interpretation of what's happening in these verses. இந்த வசனத்துல பாக்குறோம், இது வரைக்கும் மனுஷங்க எப்படி இந்த மனிதர்கள் தான் இந்த இடத்துல இந்த விதமான விளக்கங்களை கொடுத்து எப்படி சத்தியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பேசியிருக்கிறார்கள். Let me take you on a spiritual level of what's happening in these verses. இதை நான் உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல இது எப்படி கொண்டு போகிறது என்பதை நான் பார்க்க நான் விளக்கி சொல்ல போகிறேன். Okay. So in verse 4, now I spoke to you all in the physical, let me speak to you all in the spiritual. In verse 4, Jesus says, is it lawful to do good on the Shabbat day or to do evil, or to save a life or to destroy it? Now, this word life is something I want to concentrate on for the next 5 minutes. இப்போ அடுத்த 5 நிமிடங்கள் எதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னா, இப்ப 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா, எது நியாயம், ஜீவனை காப்பதா அழிப்பதா அப்படின்னு கேட்டாருன்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம அணுகலாம். எப்படின்னா, ஜீவன் அப்படிங்கிற சொல்லி குறித்து என்ன பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் பேச போறேன். Now this word life is not, I find it a little strange with the interpretation. Sorry, Murray? I find this interpretation of the word life a little strange. இப்போ வேறு விதமாக சற்று புதிரான விதத்திலே இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஜீவன் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்படி என்ன விதமான நம்ம விளக்கத்தை இங்கு நாம் பார்க்கலாம். What does it say in the Tamil? தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேக்குறாரு. என்னன்னா, ஜீவன், ஜீவனை அப்படின்னு வருகிறது. What is ஜீவன்? ஜீவன் means life, உயிர். Okay, it's a wrong translation. இது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. And I'm confidently saying this, it's a wrong translation. இத நான் தெளிவா சொல்ல முடியும். இது தவறாக இந்த இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Even in the original Greek it uses the word soul, and in the Hebrew it has to use the word soul, not life. They're two different things.
இப்போ கிரேக்கத்துல கூட என்ன மொழியில சொல்றாங்க அப்படின்னா சோல்ங்கிற பதத்துலதான் வருகிறது. சோல்னா ஆவின்னு பாக்குறோம். ஆவிக்கும் வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. It's simple logic. How can you kill life? How can you destroy life? Life is something that lives. Life is not something that dies. Life is something lives, then Life is what lives because it is life. It cannot die. A soul is something that can die, not life. okay. இப்போ இந்த இடத்துல ஜீவன் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா, வாழ்க்கை அப்படின்னு பாக்குறோம், ஆவி சோல்னு பாக்குறோம், லைஃப்னு பாக்குறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது அது மரணிக்க கூடியது அல்ல. வாழ்க்கைங்கிறது மரணிக்க முடியாது. ஆவிதான் மரிச்சு போகும் அப்படின்னு சொல்றாரு. Are you all understanding this? Life is something that lives. It cannot die. Or நான் cannot be சொல்றது உங்களுக்கு destroyed. புரியுதா? லைஃப்ங்கிறது வாழ்க்கைங்கிறது அது ஜீவன் அப்படிங்கிறது அது நித்தியமானதுதான். அது அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. Because life is truth. வாழ்க்கை அப்படிங்கிறது அது சத்தியம், உண்மையானது. But soul can be contaminated, can die and can be destroyed. இந்த ஆவிங்கிறது அது அந்த ஆத்துமா அப்படின்னு சொல்லப்படுறது அது அது என்ன ஆகும்னா கண்டாமினேட் ஆகும்னு சொல்றாரு. அது அசுத்தம் அடைய முடியும், அது மரித்து போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. I have the Greek with me and I have the Hebrew translation with me also for this verse. இப்போ என்கிட்ட கிரேக்க மொழிபெயர்ப்பும் இருக்குது, எபிரேய மொழிபெயர்ப்பும் இருக்குது நண்பர்களே. And both those original translations talk about soul. It uses the word soul, not life. இப்போ இந்த ரெண்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆவி அப்படிங்கிற விஷயத்துக்கு வருது, ஆத்துமா அப்படிங்கிற விஷயத்துக்கு வருது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. முறை can you give me just 30 seconds முறை? Just 30 seconds. More, are you there? Yes. Yeah. My battery got low, that's why I came into another. Yeah, please. Put that. Yeah. Great. That camera left. Yeah. So now we must concentrate on this word soul. We must try and understand the word soul, and then you will understand the beauty of Jesus. இப்போ இந்த ஆத்துமா அப்படிங்கிற சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதுலதான் நம்ம இயேசு கிறிஸ்துவினுடையதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Now this word soul in the original Hebrew is a very unique word called nephesh, and sometimes there's also another word called neshama, which are both translated as soul in our English and Tamil translations. இப்போ இந்த சொல்லுக்கு உண்மையான பதம் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நெஃபேஷ் இல்ல நிசமா அப்படின்னு சொல்லுகிற இடத்துல வருகிறது. இதற்கு ஒரு மெய்யான அர்த்தம் ஆத்துமா அப்படின்னு வருகிறது. இட் இஸ் சோல், ரைட் முறை? Soul, yeah. So ஆத்துமாங்கிற பதத்துல வருகிறது. இதுல தமிழ்ல வேற அர்த்தம் கொடுக்கிறதாக வருகிறது. So our translators who translated the Bible from Hebrew or from Greek and Latin into English and all other translations, they were not able to understand the difference between neshama and nephesh, so they translated both words as soul. இப்போ இந்த எபிரேய மொழியிலிருந்து, கிரேக்க மொழியிலிருந்து, லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்துல நிறைய விஷயங்கள் மொழிபெயர்த்தாங்க. அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது இந்த நெஃபேஷ் அப்படிங்கிற சொல்லுக்கும் நிஷமா அப்படிங்கிற சொல்லுக்கும் ரெண்டுக்கும் வேற வேற அர்த்தம் இருக்குது. ஆனா ரெண்டு சொல்லுக்குமே ஒரே அர்த்தமாக ஆத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொழிபெயர்த்தாங்க. So from the biblical point of view, the nephesh is the lowest manifestation of a human being on this earth. That means a nephesh is that soul that comes from the earthly aspect of a human being. இப்போ இந்த நெஃபேஷ் அப்படிங்கிற சொல்லு பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் இருந்து வருகிற அந்த ஆத்துமாவாகத்தான் சொல்லப்படுகிறது.
your flesh, your blood, your characteristics, your nature, and all you are is called soul, nephesh. இப்போ மனுஷன்ட்டு இருக்கிற அந்த மாம்சமாகட்டும், அந்த ரத்தமாகட்டும், அவனுடைய குணநலனாகட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு ஆத்மாகத்தான் இந்த நெஃபேஷ் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. Your soul is not invisible. Look, stand in front of a mirror and look at yourself in a mirror, and that is who you are. You're a living soul. Your physical body with all of you put together. இப்போ இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏதோ பார்க்க முடியாதது அல்ல. நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா கூட அதுதான் உங்களுடைய பிசிக்கல் பாடியாக இருக்கிற ஆத்மா. அது நீங்க நேர்ல பாக்குறீங்க. Your blood that is pumping in your body carries that life that is pumping the nephesh. That means God says in the book of Leviticus, the life of the body is in the blood. Life of the soul is in the blood. It's the body and the blood that constitutes your nephesh, your soul. இப்போ நம்முடைய மாமிசமும் நம்முடைய ரத்தமும் சேர்ந்துதான் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நெஃபேஷ் அப்படிங்கிற சொல்லை குறிப்பதாக இருக்கிறது. நீங்க கண்ணாடி முன்னாடி பாக்குறது அதைத்தான். இப்போ நம்முடைய ரத்தம் வந்து பம்ப் பண்ணுது, அதுலதான் ஆத்மா இருக்குது. அதுதான் ஜீவனை கொடுக்கிற ஆத்மாவாக நம்முடைய உடலுக்குள்ளாக அது இருக்கிறது. நம்ம கண்ணாடி முன்னாடி பாக்குற விஷயம் அதுதான். லேவியர் ஆகமத்துல நாம பாக்குறோம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜீவன் எங்க இருக்குது, உயிர் எங்க இருக்குதுன்னா ரத்தத்துல தான் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. So the nephesh is the earthly soul that comes from the earth that God has formed, but the neshama is the divine soul that comes from God, the breath that he blows into you, and they come together as one being. சூப்பர். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த மனுஷன் இருக்கிற இந்த மாம்சமும் இந்த ரத்தமும் இந்த சதையும் தான் நெஃபேஷ் என்று சொல்லப்படுகிற அந்த ஆத்துமா. அது மனுஷன்ட்ட ஆண்டவர் உருவாக்கும் போது மனுஷன் பூமியிலிருந்து மனுஷனா வரான். ஆனா நிஷமா அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னா, தேவனுடைய தெய்வீக சுவாபத்திலிருந்து அவருடைய வாயில அந்த சுவாசத்தை நம்முடைய நாசில ஊதினார் இல்லைங்களா, அந்த விஷயம் தேவனுடைய தெய்வீக தன்மையிலிருந்து மனுஷன்ட்ட புறப்பட்டு வருகிறதான ஆத்துமாவாக அது இருக்கிறது. Excuse me, More, I want to give a small thing. In Genesis, we have seen a verse like when God breathed into a man's nostril, he became Jiva Atma. In Tamil, it is Jiva Atma. So Jivan Atma, they have mixed here when it comes from God. Living soul. அன்பர்களை என்னன்னு பாக்குறோம்னா, ஆதியாமத்துல பாக்குற ஆண்டவர் வந்து அவருடைய ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு பாக்குறோம் இல்லைங்களா. அததான் சொல்றாரு, இந்த நெஃபேஷ் இந்த நிஷமா ரெண்டு மிக்ஸ் பண்ணதாக இந்த இடத்துல வருகிறது. So then man becomes a living soul, right? He's got life and he's got a soul. He's got a living soul. So when you're looking at a human being, walking, talking human being, he is a living soul in front of you. இப்போ இந்த நேரத்துல தேவன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இவன் ஆத்மாவா இருக்கிறான், ஆண்டு ஜீவன் வருது, அவன் ஜீவாத்மாவா மாறுகிறான். நீங்க ஒரு மனுஷனை பாக்குறீங்க, அவன் வந்து சதையில ரத்தமாக இருந்து உங்ககிட்ட பேசுறான்னா, அவன் ஒரு வாழுகின்ற ஆத்மாவாக இருக்கிறான். லிவிங் சோல், வாழுகின்ற ஒரு ஆத்மாவாக அவன் போய் கொண்டிருக்கான். Now who has the authority to change that living soul from its essence and do a miracle? இப்போ அவனுக்கு இருக்கிற அந்த ஜீவனுக்கு இருக்கிற அந்த சாராம்சமா இருக்குது இல்லைங்களா, அந்த சாரம், அதை பயன்படுத்துறதுக்கு வாழ செய்வதற்கான அதிகாரம் யாருகிட்ட இருந்து வருகிறது? Amazing. Only God has that capability. ரொம்ப சிந்திச்சு பார்த்தா மிக ஆச்சரியமான விஷயம், அது தேவன் இருந்து மட்டும்தான் அது வர முடியும், அவரு தான் அதை செய்ய முடியும். But we see our Lord Jesus doing the same miracle. இததான் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பார்க்கிறோம், அதே விதமான அற்புதத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்யறாரு அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். That means he's rectifying the soul from its essence and creating this wondrous miracle. இப்போ அந்த ஆத்மா ஒரு விதமான பூமிக்குரிய ஆத்மாவாக இருக்கிறதை இயேசு கிறிஸ்து சீர் செய்து அதை நல்ல ஆத்மாவாக அந்த இடத்துல வாழச் செய்கிறார். And the scribes and the Pharisees could not do anything because they didn't know what was happening. They couldn't understand the depth of what Jesus was operating in.
இப்போ இத பரிசேயர்களும் வேத பாரகர்களும் நிச்சயமா இத செய்யவே முடியாது. அது என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவர்களால கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியல. ஆனா இது நிச்சயமா இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து மட்டும் தான் அவர் மட்டும் தான் இத செய்ய முடியும். இந்த விஷயம் அவர்களுக்கு புரியவே இல்ல என்ன நடக்குதுன்னு. So, friends, we've studied something really amazing and some really important things today. I think we've run out of time. Till we meet next Friday. Good night. God bless. And please reflect on all the things that we've studied so far. And good night to each one of you. நண்பர்களே, நம்ம இந்த 5 வசனம் பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப நம்ம ஒரு 8 வசனம் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு பயனுள்ள விஷயமாக இருந்திருக்குதுன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இந்த ஸ்டடியில சந்திக்கும் வரை நீங்க என்னென்ன விஷயங்களை திரும்பமாக நீங்கள் அசை போட்டு பாருங்கள். உங்களுக்கு குட் நைட். நீங்க சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ.